நீங்கள் உபவாசிப்பதனாலே பெற்றுக்கொள்கிறதில்லை, நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே தான் பெற்றுக்கொள்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து ஜீவனை எடுக்க வரவில்லை, ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்துவிலே நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையானவர்களே, நீங்கள் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறீர்கள் பற்றி தேவனுடைய சித்தம். அது மிகுந்த அமைதல், மிகுந்த சமாதானம், தேடுகிற சமாதானம் இயேசுவினிடத்திலே உண்டு. உண்மையானவர்களை கவனியுங்கள், நம்முடைய உபவாசம் தேவனை பிரியப்படுத்தாது, நம்முடைய விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் தரித்திரர் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பாருங்க, வெளிச்சமாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். யாருக்கு வெளிச்சமாய் இருக்கிறார்? யாருக்கு ஒளியாய் இருக்கிறார்? மனுஷனுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், மனுஷனுக்கு ஒளியாய் இருக்கிறார். அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருள்களையும் போக்குகிறவராக, அந்தகாரங்களை போக்குகிறவராக அவர் இருக்கிறார். எல்லா சாபங்களையும் போக்குகிறவராக, எல்லா தரித்திரத்தையும் நீக்குகிறவராக, எல்லா வியாதிகளையும் நீக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக, தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்திலே வருகிறார், வாழ்க்கையிலே வருகிறார். எல்லா இருள்கள் மறைய ஆரம்பிக்கிறது, சாபங்கள் மறைய ஆரம்பிக்கிறது, பீடைகள் மறைய ஆரம்பிக்கிறது, குடும்பத்திலே வாழ்வு உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷனோ ஒரு தனிப்பட்ட மனுஷியோ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க நமக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்று பாருங்க சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய வியாதியை சுமந்தார், நம்முடைய பலவீனத்தை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, பாவத்திலிருந்து பாருங்க விடுதலையாக வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், பிசாசின் தொல்லையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதலாவது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற, எவ்வாறு அழைக்கிற? உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த பாருங்க 6 வாரங்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே முன்னுரையாக சில காரியங்களை முதலாவதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பொதுவான காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே பாருங்க, முதலாவதாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் தியானித்தோம். இரண்டாவதாக கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை நாம் தியானித்தோம். மூன்றாவதாக பெருக்கத்துக்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 4வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 4வதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அருமையானவர்களே கவனியுங்கள். 4வதாக
சமாதானமாய் இருக்கும்படிக்கு, சமாதானமாய் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். சமாதானமாய் வாழ்வதற்காக, சமாதானமாய் இருப்பதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? ஏதோ ஆசீர்வாதத்துக்காக, ஏதோ கனியை நன்மையை சாப்பிடுறதுக்காக, ஏதோ பெருக்கத்துக்காக மாத்திரம் இல்ல, சமாதானமாய் வாழ்வதற்காக, சமாதானமாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் கவனிக்க வேண்டும். சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? சமாதானமாய் இருக்கும்படிக்கு, சமாதானமாய் வாழும்படிக்கு தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். சண்டை போடுறதுக்காக தேவன் நம்மை அழைக்கல. எல்லாரும் இருக்கிறீங்களா? மல்லு கட்டுறதுக்காக தேவன் நம்மை அழைக்கல. வாக்குவாதம் பண்ணுவதற்காக தேவன் நம்மை அழைக்கல. கலகம் பண்ணுவதற்காக தேவன் நம்மை அழைக்கல. சமாதானமாய் இருக்கும்படிக்கே, சமாதானமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு சமாதானமாய் வாழ பழக வேண்டும். ஆமென். எந்த நேரமும் பாருங்க, எலியும் பூனையுமா என்ன செய்யக்கூடாது? சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எந்த நேரமும் பாருங்க, கீரியும் பாம்பு மாதிரி என்ன செய்யக்கூடாது? சண்டை போட்டுக்கிட்டு அருள் புரிந்து என்ன செய்யக்கூடாது? உருண்டுகிட்டு இருக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை புரிந்து கொண்டு சமாதானமாய் வாழ்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? சிலருக்கு இந்த சத்தியமெல்லாம் தெரியும், ஆனா அதற்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, கடந்து வர மாட்டாங்க. சமாதானமாய் வாழணும், சமாதானத்தை காத்துக்கிறணும், சமாதானத்தை பற்றிக்கொள்ளணும் என்பதெல்லாம் தெரியும் இந்த சத்தியங்கள்லாம். ஆனா சமாதானமா வாழ்வதற்கு பாருங்க எந்த ஒரு ஒத்துழைப்பு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. பாருங்க எந்த ஒரு கோஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. பாருங்க அருமையானவர்களே, சத்தியவேதம் சொல்லுகிறது சமாதானமாய் இருக்கும்படிக்கே, சமாதானமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். சமாதானமாய் இருக்கும்படிக்கே, சமாதானமாய் வாழும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. தேவன் நம்மை சமாதானமாய் வாழ்வதற்காகவே அழைத்திருக்கிறார். அழைப்பை புரிந்து கொள்ளணும், அழைப்பை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரை ஒவ்வொரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். அது ஒரு பகுதி. ஆனா பொதுவாக சில காரியங்களை பாருங்க, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சப பிள்ளைகள் பொதுவாக சில காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல ஒரு காரியம் தான் சமாதானமாய் இருக்கும்படிக்கே, சமாதானமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 19வது வசனம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக தக்கவைகளையும் நாடக்கடவோம். எதை நாடக்கடவோம்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடக்கடவோம். சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடக்கடவோம். எதை நாடக்கடவோம்? எதற்கு அடுத்தவைகளை நாடக்கடவோம்? சமாதானத்தை, சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட கடவோம். சண்டைக்கு அடுத்தவைகளை நாட கடவோம் என்று சொல்லவில்லை. கலவரத்துக்கு அடுத்தவைகளை
நாட கடவோம் என்று சத்திய வேதம் சொல்லவில்லை. சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட கடவோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட கடவோ. அருமையானவர்களே கவனியுங்கள். எப்போதும் மனதுல சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடுகிற காரியத்தை குறித்தான காரியங்கள் மனதிலே ஆழமாய் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே பாருங்க, சத்தியத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் பாருங்க. அந்த சகோதரன் ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா ஒர்க் பண்ணாரு. அவங்க மனைவியும் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணாங்க. இவர் பாருங்க ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா சத்தியம் வந்து புரியல, சத்தியம் விளங்கல. இப்பதான் வந்திருக்கிறாங்க, ஒன்றும் விளங்கல. இவர் காலைல ஸ்கூலுக்கு போயிடுவாரா பாருங்க. கிளம்பி போயிட்டு அங்கே ஸ்கூலில் உட்காந்து யோசிப்பாராம். இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போன உடனே மனைவிட்டு எப்படி வம்புழுக்கலாம், என்ன சொல்லி சண்டை போட்டு இழுத்து மல்லு கட்டலாம், அடித்து வெளுத்து வாங்கலாம் அப்படின்னு உட்காந்து ஸ்கூல் பாடம் நடத்தாம பிள்ளைகளுக்கு இவர் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு வார்த்தை ஈர்த்து உள்ள விட்டு அடிச்சு எங்கிட்ட வம்பு இழுத்து சண்டை போட்டு இன்னைக்கு என்னத்தையே சமாதானத்தை கெடுத்துருவோம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. உட்காந்து டெய்லி சண்டையா பாருங்க. அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் சபைக்கு வந்து சத்தியத்தெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட ஒரு மோசமான அரக்கனான இருந்திருக்கிறேன் பாருங்க பிரதர். சமாதானத்துக்கு அடுத்தவையில நாடுறதை விட்டுட்டு எப்படியாவது எதையாவது ஒரு வார்த்தை உள்ள விட்டு எங்கிட்டாவது பிடிச்சி வாயை பிடிச்சி இழுத்து சண்டை இழுத்து இன்னைக்கு எப்படியாவது செஞ்சிடணும். டெய்லியும் பாருங்க அவங்க மனைவி அழுக வச்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாராம் பாருங்க. டெய்லி அழுகிட்டு தான் போவாங்களாம் பாருங்க. இவருக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம், இதில் ஒரு பெரிய அவருக்கு மகிழ்ச்சி. மனைவி இன்னைக்கு அழுக வச்சுட்டோம் அப்படின்ட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. அதான் திருப்பி சொல்றேன். சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதற்குள்ளா என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நடந்து வர வேண்டும். நீங்கள் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட கடவோம். கைப்பிடி சொல்லுங்க. சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட கடவீர்கள். எதை நாட கடவீர்கள்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை. ஆமென். சண்டைக்கு அடுத்தவைகளே அல்ல, கலவரத்துக்கு அடுத்தவைகளே அல்ல, மல்லு கட்டுறதுக்கு அடுத்தவைகளே அல்ல, சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட கடவோ. சரி, இப்ப ஒரு கேள்வி, ஏன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட வேண்டும்? ஏன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட வேண்டும்? ஏன் சமாதானமாய் இருக்கும்படி விரும்ப வேண்டும்? ஏன் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன செய்கிறது? எழும்புகிறது. அருமையானவர்களே கவனியுங்கள். ஏன் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால், ஏன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட வேண்டும் என்றால் 3 காரியங்கள் சொல்லுகிறேன், கவனியுங்கள். 1, சமாதானமாய் வாழ்ந்தால்தான் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சமாதானமாய் வாழ்ந்தால்தான் இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் சமாளிச்சிடலாம். என்னத்தையோ வேலையை செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு என்னத்தையோ பண்ணிக்கின்னு யார்கிட்டையும் பேச்சு கொடுத்து, எல்லாம் இருக்கிறீங்களா? அவங்ககிட்ட இவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அதை சமாளிச்சு அப்படியே உருட்டி பிறட்டி சரி பண்ணிடலாம். ஆனால் இரவு நேரத்தில் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, தனியாக தான் படுத்து தூங்கிட்டு இருக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப ஏன் சமாதானமாய் வாழ நாட வேண்டும் என்றால், ஏன் சமாதானத்துக்கு அடுத்தவையில் நாட வேண்டும் என்றால், சமாதானத்துக்கு அடுத்தவையில் நாடுனாதான் இரவு நேரத்தில் நிம்மதியான செய்ய படுத்து தூங்க முடியும். தூக்க நிம்மதியான செய்யும் வரும். 2வதாக என்னன்னா, சமாதானமாய் வாழ்ந்தால்தான் சரீர சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும், ஆரோக்கியத்தை நாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா சரீரத்தில் வந்து எது ஒட்டிக்கிறோம்? சொல்லுங்க, எது ஒட்டிக்கிறோம்? நீங்க எந்த கட்ட பழக்கமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த தவறான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமே இல்லை. சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடலைன்னா ஆட்டோமேட்டிக்கா எது வந்துருது உள்ள? சரீரத்துல
வியாதி வந்துருது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன? சமாதானமாய் வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எந்த நேரம் சண்டை போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு உருண்டுக்கிட்டு பரண்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பராண்டிக்கிட்டு உருண்டுக்கிட்டு கிடந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும் விரும்புறீங்க? தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா கூடுமான வரை, அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம், கூடுமான வரைக்கும் சமாதானமாய் வாழ என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே 3 காரியங்கள். ஏன் சமாதானமாய் வாழ நாட வேண்டும் என்றால், ஏன் சமாதானமாய் வாழ பழக வேண்டும் என்றால், சமாதானமாய் வாழ்ந்தால்தான் இரவு நேரத்தில் நிம்மதியப்படுத்த என்ன செய்ய முடியும்? தூங்க முடியும், நல்ல தூக்கத்தை அனுபவிக்க முடியும். இரண்டாவதாக சமாதானமாய் வாழ்ந்தால்தான் சரீர சுகத்தை பெற்று அனுபவிக்க முடியும், ஆரோக்கியமாய் வாழ முடியும். மூன்றாவதாக என்ன? சமாதானமாய் வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வாசிப்போம் சங்கீதம் 4:8. 4ஆம் சங்கீதம் 8வது வசனம். சமாதானத்தோடே நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு என்ன செய்வேன்? ஏன் சமாதானத்துக்கு அடுத்த வேலை நாடணும்னா, சமாதானத்துக்கு அடுத்த வேலை நாடுனாதான், சமாதானமா வாழ்ந்தாதான் இரவு நேரத்துல எப்படி தூங்க முடியும்? சொல்லுங்க. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு சமாதானமான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு தூக்கம். எத்தனை பேர் குழந்தை தூங்குறத பார்த்துருக்கிறீங்க? ஹலோ, குழந்தை உங்க வீட்டில் இல்லையா? நீங்களே பெற்று வளர்த்துருக்கிறீங்க. குழந்தை அப்படி தூங்க பாருங்க, எந்த கவலை இல்லாம, எந்த பாரம் இல்லாம நிம்மதியா தூங்கி எந்திரிக்கும் பாருங்க. அது எப்படா முழிச்சு பார்க்காதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முழிச்சு நம்ம முகத்தை பார்க்காதான்னு பார்க்குறோம். அது எந்த கவலை இல்லாமல், எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் நிம்மதியாக படுத்து தூங்குது பாருங்க. கர்த்தர் பாருங்க, அப்படிப்பட்ட தூக்கத்தை தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட தூக்கத்தை தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட தூக்கத்தை எப்ப நம்ம அனுபவிக்க முடியும்னா, சமாதானத்துக்கு அடுத்த வேலை நாடும் பொழுது, ஆமென், சமாதானமாய் வாழும் பொழுதுதான் அப்படி நிம்மதியான ஒரு தூக்கத்தை என்ன செய்ய முடியும்? தூங்க முடியும். கண்ணை மூடின உடனே சிலருக்கு தூக்கம் வந்துடும். சிலருக்கு 2 மணி நேரம் உருண்டுகிட்டே என்ன செய்வாங்க? கிடந்துக்கிட்டே கிடப்பாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? சமாதானத்துக்கு அடுத்த வேலை நாடும் பொழுதுதான் நிம்மதியான ஒரு தூக்கத்தை, நல்ல ஒரு இளைப்பாறுதல் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். சண்டை போட்டுக்கிட்டு பிராண்டிக்கிட்டு கிடந்தோம்னா சுகத்தை என்ன செஞ்சிருவோம்? இழந்துருவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே எப்படி தங்க பண்ணுகிறீர்? எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? ஆஸ்பத்திரிக்கே போகாம சுகம் வேணும்னா சமாதானமா வாழ என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். சமாதானமா வாழ்ந்தீங்கன்னா ஆஸ்பத்திரி செலவெல்லாம் குறைஞ்சிடும். ஆமா, அடிக்கடி இன்ஜெக்ஷனை போட வேண்டியதெல்லாம் வரவே வராது. ஆமென். ஆகவே நல்ல சமாதானமான தூக்கம், நல்ல சரீர சுகம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கணும்னா சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட வேண்டும். சமாதானமாய் இருக்க வாழ பழக வேண்டும். இந்த சத்தியங்கள்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. சமாதானத்துக்கு அடுத்தவைகளை என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் ஆழமாய் பார்க்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும்போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். சத்திய வேதத்திலே ஆபிரகாம், லோத்து என்கிற 2 நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் கல்தையர் என்கிற தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். சீரியா தேசத்திலிருந்து கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்தார். எதற்காக அழைத்து கொண்டு வந்தார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை
உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய கூட்டமாக்குவேன் சொல்லி பல சில ஆசீர்வாதங்களை கொடுத்து, சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை அழைத்து கொண்டு வந்தார். இப்படி அழைத்து கொண்டு வரும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வருகிறான், தன்னுடைய தகப்பனை அழைத்து கொண்டு வருகிறான். இப்படி அழைத்து கொண்டு வரும் பொழுது கூடையே லோத்து என்கிற ஒரு மனுஷனும் வருகிறான். இந்த லோத்து யாருன்னா ஆபிரகாமுடைய அண்ணன் பையன். ஆபிரகாம் சித்தப்பா, இவன் அண்ணன் பையன் லோத்து. அவனு வர்றான். வந்து கானான் தேசத்தில் குடியிருக்கிறார்கள். கானான் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு வெள்ளி பொன்னையும் தருகிறார். ஆடு மாடுகள் ஒட்டகங்களை கழுதைகளை தருகிறார். வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை தருகிறார். எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பழகி பெறுகிறது. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமோடு கூட ஒட்டிக்கிட்டே வந்த இந்த லோத்துவையும் கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அவனுக்கு ஆடு மாடுகள் எல்லாம் பழகி பெறுகிறது. ஆபிரகாமின் நிமித்தமாக கர்த்தர் லோத்துவை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். இப்படி ரெண்டு பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டு பழகி பெருகிக்கிட்டே போறாங்க. திடீர்னு பார்த்தா ஆபிரகாமுடைய ஆட்டு மேய்ப்பர்களுக்கும் லோத்துவுடைய ஆட்டு மேய்ப்பர்களுக்கு சண்டை வந்துருச்சு. ஃபைட்டு. இவங்க மேய்க்க போற இடத்துல அவங்க வர்றது, இவங்க போய் தண்ணி காட்டுற இடத்துல இவங்க வர்றது, ஒம்புடுக்கிறது. இப்படியே சண்டை பெரிய சமாதானம் கெட்டு கடைசியில் பெரிய பஞ்சாயத்தாகி ஆபிரகாமும் லோத்துவும் வந்து அங்க பேச வேண்டிய ஒரு இதுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப அப்படி பேசும் பொழுது ஆபிரகாம் எவ்விதமாய் நடந்து கொண்டான், லோத்து எவ்விதமாய் நடந்து கொண்டான் என்பதைத்தான் சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம். அந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி வைங்க, ரவுண்ட் போட்டு வைங்க. நான் எப்ப ரவுண்ட் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து வாசிக்கும் போது விளங்கிடும். வாசிங்க. வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அந்த வார்த்தை கவனிங்க. வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போனால், நீ இடதுபுறமும் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். விளக்கமே தேவையில்லை, வாசித்தா நல்லா விளங்குது. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், சண்டை வந்துருச்சு. உடனே ஆபிரகாம் மாம்சீகமா இறங்காம, மாம்ச வைராக்கத்தில் இறங்காம நின்று நிதானமா யோசித்து ஜெபித்து நல்ல ஒரு முடிவுக்கு வர்றான். யோசிக்கிறான், சிந்திக்கிறான். இதனுடைய விளைவு பிற்காலத்தில் என்ன ஆகும்? நாம் இப்ப எடுக்கிற தவறான தீர்மானம் சரியான தீர்மானம் பிற்காலத்தில் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நின்று நிதானமா யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இப்ப லோத்துவை கூப்பிடுறான். லோத்துங்க வா. உடனே அவன் வர்றான். என்ன நிச்சயத்தை வர்றான். வா, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. நாம் யாரு? சகோதரர்கள். நீ வேற யாரு கிடையாது, நான் வேற யாரு கிடையாது. நீ அன்னை பையன், என் ரத்த சம்பந்தம். நீ நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அதனால நான் இப்ப சொல்றேன் கவனி. தேசம்
உனக்கு முன்பாக திறந்து கிடக்கிறது. நீ கிழக்க போனேன்னா நான் மேற்க போயிடுறேன், நீ வடக்க போனேன்னா நான் தெற்க போயிடுறேன். உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம், உனக்கு எனக்கு சண்டை வேண்டாம் என்று அவன் சொல்லுகிறான். உடனே லோத்து சரின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே சில இடங்களை பார்த்து அப்படியே என்ன செய்யறான், அவன் அங்கே பிரிந்து போகிறதை அடுத்த வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை, கலவரம் என்று வந்த மாத்திரத்தில் ஆபிரகாம் தரமான ஒரு குவாலிட்டியான டிசிஷனை அவன் எடுக்கிறான். ஒரு தரமான ஒரு தீர்மானத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். சமாதானம் பண்ணுகிறான். ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான்? சத்தத்தை காணோம். தூக்கம் வருதா? என்ன பண்றான்? சத்தியவேதம் சொல்லுகிறது, சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடுங்கள். சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடுங்கள். சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அழைப்பே அதுதான். அதுக்காக தான் நம்ம அழைத்திருக்கிறார் கர்த்தர். ஆமென். ஏதோ உலக பிரகாரமான ஒரு சில ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, இன்னும் ஆழமாக கவனித்தாள், இந்த மாதிரி காரியத்தை கீழ்ப்படிந்தால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானத்துக்கு அடுத்த வேலை நாடுகிறவர்கள், நான் சொல்றேன் இந்த காலை வேலையிலே அவங்க சீக்கிரமா செத்து போயிட மாட்டாங்க, அவங்க தீர்க்காயுசாக வாழ்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், சமாதானத்துக்கு அடுத்த வேலை நாடுனீங்கன்னா நல்ல நிம்மதியை தூங்கலாம், நல்ல சுகமாய் வாழலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கலாம், தீர்க்காயுசா என்ன செய்யலாம்? வாழலாம். எத்தனை பேர் தீர்க்காயுசா வாழ விரும்புறீங்க? இதவங்களை என்னாச்சு? சீக்கிரம் போலாம் பரலோகம். எத்தனை பேர் தீர்க்காயுசா வாழ விரும்பப்படுறீங்க? ஆமென். அப்ப ஆபிரகாம் இங்கே லோத்துவோடு கூட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சமாதானமாய் இருப்பதை நாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சமாதானம் பண்ணின ஆபிரகாமையும் அவன் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் கவனிச்சிக்கின்னு தெரியல, மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. சமாதானம் பண்ணின ஆபிரகாமையும் அவன் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த தேசத்திலே பெருக பண்ணினார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் லோத்துவின் சந்ததி எங்கே இருக்கிறது என்றே தெரியாமல் போய்விட்டது. லோத்துவின் சந்ததியார்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா? ஒருவேளை இருக்கலாம், ஆனா இருக்கிறாங்க என்ற அட்ரஸ் தெரியவே தெரியல. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியார்கள் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, லோத்துவோடு சண்டை போடணும்னா தாராளமா ஆபிரகாமால சண்டை போட முடியும். சண்டை போட முடியுமா? முடியாதா? ஆபிரகாம்கிட்ட ஏராளம் ஆட்கள் இருக்கிறாங்க. கையை காமிச்சா போதும் லோத்துவை நொறுக்கி எடுத்துருவான். லோத்துவை அடிச்சு நொறுக்கி தோட்டி எடுத்துருவான். அவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க ஆபிரகாம்கிட்ட. ஆபிரகாம் லோத்துவோடு ஃபைட் பண்ணணும்னா தாராளமாக என்ன செய்யலாம்? ஃபைட் பண்ணலாம், சண்டை போடலாம். ஆனால் சண்டை போடல, சமாதானமாய் நடந்து கொண்டான். எல்லாம் சொல்லுங்க, சமாதானமாய் நடந்து கொண்டான். யாரு? ஆபிரகாம். சரி, இதனுடைய ரிசல்ட் என்ன? ஆபிரகாம் சமாதானத்தை நாடினானே, சமாதானமாய் இருக்கும்படிக்கு அவன் விரும்பினானே, சமாதானத்துக்கு அடுத்தவைகளை பேசி சமாதானமாய் லோத்துவை அனுப்பி வைத்தானே. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, அருமையானவர்களே கவனியுங்கள், கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீ கிழக்கேயும்
மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன். எதெல்லாம் கொடுப்பேன்? கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கு மாத்திரம் கிடையாது, உன் சந்ததிக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். இன்றைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததியார்கள் இஸ்ரவேல் தேசத்துல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. சமாதானம் பண்ணின ஆபிரகாமுடைய சந்ததியார்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. சண்டை போட்ட லோத்துவோடைய சந்ததியார் இருக்கிறாங்களே இல்லையானு என்ன செய்யல சரி இருக்கலாம் ஒருவேளை, ஆனா அட்ரஸ் தெரியவே தெரியல. ஆனா இவங்க அட்ரஸ் இருக்குது. யார் அட்ரஸ்? ஆபிரகாமுடைய பிள்ளைகளுடைய அட்ரஸ் என்ன செய்யுது? இருக்குது. வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு என்ன செய்த பின்பு? கவனிங்க. சில ஆட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போதுதான் கர்த்தர் நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பார். உங்களுக்கு தெரியுமா? உண்மைதான். நீங்க சில காரியங்களை புரிந்து கொள்ளணும். சில ஆட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போதுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மகிட்ட பேசுறாரு. அவன் கூட ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டு, அவன் கூட உறவு வச்சுக்கிட்டு, அவன் கூட எடுத்தையாவது உருட்டிக்கிட்டு பரட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு எடுத்தையாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் பேசுற சத்தம் செய்யாது, நமக்கு கேட்காது. சில சமயங்கள்ல ஐயோ நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்களே, நல்ல ஆளா இருந்தாங்களே, நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, இப்படி பிரிஞ்சு போறாங்களே அப்படின்னு ஏங்கிடுறோம். அவங்க பிரிஞ்சு போனதுக்கு பிறகு நிறைய ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்க போட்டிருக்குது லோத்து ஆசிபா ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அதை உனக்கு தருவேன் என்றார். இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கு கொடுப்பேன். ஏதோ 10 வருஷத்துக்கு இல்ல, ஏதோ ஒரு 50 வருஷத்துக்கு இல்ல, ஏதோ ஒரு 1000 வருஷத்துக்கு இல்ல, என்றைக்கு இந்த தேசத்தில் செய்வேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன், உன்னை பெருக பண்ணுவேன். உன்னை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஆகவே சமாதானம் பண்ணுகிறவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். கைப்பிடிச்சு சொல்லுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இந்த நேரம் சண்டை போட்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிறாண்டிக்கிட்டு எலியும் பூனை மாதிரி ஓடிக்கிட்டு உருண்டுக்கிட்டு கிடந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறது கிடையாது, பெருக பண்ண போறதும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை புரிந்து கொண்டு சமாதானத்துக்கு அடுத்த வேலை நாட வேண்டும். சமாதானமா இருக்கும்படிக்கே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே சண்டை போடணும்னா எவ்வளவு வேணா சண்டை போட்டிருக்கலாம், அடிச்சு என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம், ஆனா பண்ணல. சமாதானமா ஒதுங்கிக்கிறான். சமாதானமா என்ன செய்யறான்? ஒதுங்கிக்கிறான். பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே சமாதானமாய் வாழ நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் வாழும்படி பாருங்க
சமாதானமாய் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்திய வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஏதோ நம்முடைய வீட்டாரோடு மாத்திரமல்ல, எல்லா மனுஷரோடும். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சிலர் வந்து வீட்டுக்குள்ள சமாதானமா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள சமாதானத்தை காத்துக்கிடுவாங்க. ஆனா வெளியில போயிட்டா என்ன செய்வாங்க? எல்லாரோடையும் சண்டை, எல்லாரோடையும் ஃபைட்டு, எல்லாரோடையும் மல்லுக்கட்டு, எல்லாரோடையும் குடிமி சண்டை. ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, அப்படித்தானே? விலங்குனா சரிதான். வீட்டாரோடு மாத்திரமல்ல, எல்லா மனுஷரோடும் நம்ம என்ன செய்யணுமா? சமாதானமா இருக்க வேண்டுமா? வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எத்தனை மனுஷரோடு சமாதானமாய் இருங்கள்? யாவரோடும், எல்லா மனுஷரோடும். கூடுமானால், கூடுமான வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும். எப்படி? முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா என்ன செய்யுங்கள்? இருங்கள். ஆகவே ஏதோ நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளோடு மாத்திரமல்ல, மற்ற எல்லா மனுஷரோடும் கூட சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் நாடுங்கள். என்ன செய்யுங்கள்? என்ன செய்யுங்கள்? ஒதுக்குங்களா நாடுங்களா? சொல்லுங்க. நாடணும். நாடுகள்னா முயற்சி எடுங்கன்றாரு. என்ன செய்யுங்க? முயற்சி எடுங்க, ட்ரை பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் சமாதானமாய் இருப்பதற்காக, சமாதானமாய் வாழ்வதற்காக என்ன செய்யுங்கள்? நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேரோடு சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள்? சொல்லுங்க. யாவரோடும். சொல்லுங்க. யாவரோடும். யாவரோடுனா நல்லவர்களோடு மாத்திரம். நல்லவர்களோடு சமாதானமாய் வாழ்றது ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு மனுஷன் அவன் கூட சமாதானமா வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாவரோடு என்ன செய்யுங்கள்? சமாதானமாய் இருங்கள். நல்லவர்களோடு கெட்டவர்களோடு சமாதானமாய் என்ன செய்யுங்கள்? அவன் கெட்டவனா இருந்து போட்டோம், அது உனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவனா அவன் எவனா அது நமக்கு தேவை கிடையாது. கூடுமான வரைக்கும் எல்லாரோட என்ன செய்யுங்க? சமாதானமாய் இருங்கள். சின்னவர்களோடு பெரியவர்களோடு சமாதானமாய் இருங்கள். கணவனோடு மனைவியோடு சமாதானமாய் இருங்கள். பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு சமாதானமாய் இருங்கள். சகோதரர்களோடு சகோதரிகளோடு சமாதானமாய் இருங்கள். எல்லாரும் இருக்கிறீங்களா? மாமனாரோடு மாமியாரோடு ஆமீனவே காணணும். பொம்பளை அவெல்லாம் ஒரு பொம்பளை அப்படித்தான் சிலர் என்ன செய்யறாங்க? யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். மாமனாரோடு மாமியாரோடு சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். ஆமென். மச்சானோடு கொழுந்தனாரோடு சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். மனைவியாரோடு கொழுந்தியாரோடு சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். ஏதாவது புரியுது? ஆமென். அவங்க எப்படிப்பட்டவங்களோ அது அவங்க சொந்த விஷயம், அது நமக்கு தேவையில்லை. முரட்டாட்டம் முடிச்சால்
மோசமான ஆள், திருண்டு போட்டோம், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் என்ன என் சைடில் கூடுமான வரைக்கும் என்ன செய்ய போகிறேன்? நான் சமாதானமாக வாழ்றதுக்கான முயற்சியில் எடுக்க போகிறேன், சமாதானமாக இருக்க போகிறேன். ஆமென். எதற்காக? நான் சுகமா இருக்கிறதுக்காக. ஆமென். நான் நிம்மதியா தூங்குறதுக்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து பெற்று அனுபவிப்பதற்காக. மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு நிம்மதியா தூங்கணும் விருப்பப்படுறீங்க? நீ நிம்மதியா தூங்கணும், உங்க பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, தீர்க்காயுசா வாழணும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து பெற்று அனுபவிக்கணும்னா நீங்கள் சமாதானமாக இருக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள், அதனாலே உங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். என்ன லாபம்? நல்ல லாபம். ஆமென். சில ஆட்கள் பாருங்க, பணத்தை நிறைய வச்சிருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போடுறாங்க. இதில் போடுறாங்க, ஷேர் மார்க்கெட் சொல்றாங்க, போடுறாங்க. போட்டுட்டு இவங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட்ல என்ன செய்யுது? பணம் வருது. அதெல்லாம் தெரியாத சிலருக்கு தெரியும். ஷேர் மார்க்கெட்டில் போய் பங்கு சந்தை இல்லையா, அதில் போய் போடுறாங்க பணத்தை. போட்ட உடனே அவங்க சில காரியங்கள் அங்கங்கே செஞ்சு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால இவங்க தன்னுடைய பணத்தை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால என்ன ஆகுது? இவங்களுக்கு வரக்கூடிய ஷேர் என்ன செய்யுது? இவங்களுக்கு வரக்கூடிய பங்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்யுது? அக்கௌண்ட்டில் ஏறுது. அவங்க யோசிக்கிறாங்க, இன்னும் சில பணத்தெல்லாம் திரட்டி கொண்டு போய் போட்டால் நல்லா இருக்குமே சொல்லிச்சு. நான் சொல்கிறேன், சமாதானமா இருக்கும்படி நாடுங்க. நான் சொல்றேன், நல்ல பங்குகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். நல்ல நல்ல பங்குகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதுல முதலாவது பங்கு என்ன தெரியுமா? முதலாவது நல்ல தூக்கம். எந்த ஹாஸ்பிட்டலையும் போய் நீங்க தூக்கத்தை வாங்க முடியாது. ஹலோ, எந்த ஹாஸ்பிட்டலையும் நீங்க நல்ல தூக்கத்தை வாங்க முடியாது. எந்த அந்த பஞ்சுமத்தை வைக்கிறாங்க பாருங்க, அந்த கடையில் போய் என்ன செய்ய முடியாது. நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு கூட பஞ்சமத்தை வாங்கி போடுங்க, நல்ல தூக்கத்தை யாரு தான் தரணும்? கர்த்தர் தான் தரணும். ஆமென். சத்தியவேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அவர் எதை அளிக்கிறார்? நித்திரை அளிக்கிறார். ஆமென். யார் கர்த்தருக்கு பிரியமானவர்கள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானமா இருக்கும்படி நாடுகிறவர்கள், அவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? நல்ல தூக்கத்தை கொடுக்கிறாரு, சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை தர்றாரு, ஆசீர்வாதங்களை உண்டாக்கி தருகிறாரு, பெருக்கங்களை உண்டாக்கி தருகிறார். ஆமென். ஆகவே எத்தனை பேர் நல்லா இருக்க விருப்பப்படுறீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னா சமாதானமா இருக்கும்படி என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் என்ன செய்யுங்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பல்ல கடிச்சு என்ன செய்யுங்க? புராண்டிக்கிட்டு கிடங்க. நான் உங்களை பிளஸ் பண்றேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஊருக்கெல்லாம் செய்வீங்க, உப்பா இருப்பீங்க, நீங்க ஊருக்கெல்லாம் ருசியா இருப்பீங்க, நீங்க ஊருக்கெல்லாம் சுவையா இருப்பீங்க, நீங்க ஊருக்கெல்லாம் டேஸ்டா இருப்பீங்க. அப்படி கர்த்தர் சொல்லல. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் உங்களை உலகத்துக்கு எடுத்து ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். ஆமென். உலகத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா சமாதானத்தை நாடணும், சமாதானத்தை விரும்பணும். உங்க மூலமாய் அற்புதங்கள் அடையாளம் நடக்கணும்னா, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னா, நீங்க போய் ஜெபம் பண்ணா அங்க கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்கணும்னா கூடுமான வரைக்கும் நீங்க சமாதானத்தை விரும்பணும், சமாதானத்தை நாடணும். ஆமென். அப்பதான் இந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு போய் மக்கள் என்ன செய்யும்? வாழ வைக்கும். ஆமென். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா உள்ள இருக்கிற ஊற்று என்ன செஞ்சிடும்?
அடப்பட்டு போயிடும், ஊற்று தூர்ந்து போயிடும். ஆகவே பாருங்க, அந்த ஆபிரகாமுடைய சம்பவத்தெல்லாம் பார்க்கிறோம். வாக்குவாதம் வேண்டாம். எது வேண்டாம்? சத்தமா சொல்லுங்க. வாக்குவாதம் வேண்டாம். ஆமென். எது வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம், இவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, அப்படியே அடிச்சு செஞ்சுட்டு இருக்குது. இங்க இருந்து இமயமலை வரைக்கும் போயிட்டு இருக்கு. எங்க வரைக்கும் போகுது? பேசாட்டுல வாயை மூடிட்டு அமைதியா உட்காந்துட்ட பிரச்சனை முடிஞ்சிச்சு. எவ்வளவு நேரம் தான் பேசுவாங்க? பேசிட்டு போட்டு விடுங்க. எவ்வளவு நேரம் தான் கத்த முடியும்? எனர்ஜி இருக்க வரைக்கும் கத்த முடியும். அப்புறம் பேசாட்டில் போய் என்ன செஞ்சிட வேண்டியதான், படுத்துட வேண்டியதான். அதனால பேசாட்டில் அமைதியா இருந்தது நல்லது. சமாதானத்துக்கு அடுத்த வேலை நாடுறது நல்லது. ஆகவே அருமையானவர்களை கவனியுங்கள். சமாதானம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம யூஸ் பண்ணுவாரு, கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவாரு, கர்த்தர் நம்மை கொண்டு காரியங்கள் நடப்பிப்பாரு, நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமென். ஆகவே கர்த்தர் தெளிவாய் சொல்றாரு, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். அருமையானவர்கள், நான் சொல்லுகிறேன், சமாதானம் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்றை போல என்ன செய்கிறது? இருக்கிறது. விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தை போல என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவே இதை தேவனுடைய பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டும். எதை காத்துக்கொள்ளணும்? சமாதானம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். எதை காத்துக்கொள்ளுங்க? ஆமென். நான் சொல்றேன், எதுக்காகவும் இதை இழந்துடக்கூடாது. எதை புரிஞ்சு? எதை வேணா இழக்கலாம் இதுக்காக. ஆனா இதுக்காக புரியுதா? சமாதானத்துக்காக வேற எதை வேணா செய்யலாம், இழக்கலாம். ஆனா வேற எதுக்காகவும் எதை இழந்துடக்கூடாது? சமாதானத்தை இழந்துடக்கூடாது. ஆகவே சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். சமாதானம் என்பது இந்த உலகத்துல கிடைக்காத ஒன்று. அதை கர்த்தர் இலவசமா கொடுத்திருக்கிறார். அதை பத்திரமா செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள. அது மாத்திரமல்ல, திருச்சபைக்குள்ளே சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்? திருச்சபைக்குள்ளே. அருமையானவர்களை கவனியுங்கள். திருச்சபை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது திருச்சபையிலே பலவிதமான மக்கள் வருகிறார்கள், பலவிதமான பின்னணி, பலவிதமான சமுதாயம், பலவிதமான பாஷைக்காரர்கள், பலவிதமான நிறத்துக்காரர்கள் சபைக்குள்ள என்ன செய்யறாங்க? வருகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. எங்க? சபைக்குள்ள, திருச்சபைக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. எனவே அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாம, அதெல்லாம் பொருட்படுத்தாம, திருச்சபைக்குள்ளே இருக்கக்கூடியவர்களிடத்துல, திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளிடத்துல ஞானமாய் பாருங்க நடந்து சண்டை சச்சரவுகளை பாருங்க தவிர்த்து, சண்டை சச்சரவுகள் வராதபடிக்கு அதை விலக்கி போட்டு சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சபைக்குள்ளே சமாதானமாய் வாழ என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கல, அவங்க ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறாங்க, அவங்க பாரு இப்படி இருக்காங்க, ஒரு சாதாரண சேலை தான் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க பாருங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லாரையும் நேசிக்க வேண்டும். திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நேசிக்க, எல்லாரையும் அன்பு கூற வேண்டும். எல்லாரிடத்திலையும் அன்பை, பாசத்தை, நேசத்தை காண்பிக்க வேண்டும். எல்லாரிடத்திலையும் அன்பை காண்பிக்க வேண்டும். எல்லாரிடத்திலையும் சமாதானமா என்ன செய்ய வேண்டும்? இருக்க. எல்லாரும் எல்லாம் சொல்லுங்க. திருச்சபைக்குள்ளே சமாதானமாய் வாழ பழக வேண்டும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலையும் அப்படியே இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய சபைகளுக்கு எல்லாவற்றிலையும், சபைக்குள்ள இது வரணும்னு சொல்றாரு. சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவன் கலகத்துக்கு காரணராயிராமல். எதுக்கு காரணராயிராமல்? சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் கலகத்தை உண்டாக்கிட்டு தான் இருப்பான். அவனுக்கு பேரே கலகக்காரன். கலகக்காரர்கள்
பலவிதமான ஆட்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்களுக்கு பேர் என்ன பேரு? கலகக்காரர்கள். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தங்கி இருந்தாங்க. அதுல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு பேரு இந்த கோராகின் புத்திரர்கள், கோராகின் பிள்ளைகள். அவன் பாருங்க எந்த நேரமும் கலகத்தை உண்டாக்கிட்டு தான் இருப்பான் பாருங்க. கலகத்தை உண்டாக்கிட்டு தான் இருப்பான் பாருங்க. மோசேக்கு விரோதமா மக்களை கிளப்பி விடுறது, மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா மக்கள்கிட்ட என்னத்தையாவது மூட்டி விட்டு, என்னத்தையாவது தவறான வார்த்தையில போட்டு விட்டு கலகத்தை உண்டாக்கி விடுறது. கலகத்தை உண்டாக்கி விட்டு கடைசியில பாருங்க இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுற நலவும் விசாலமான கானான் தேசத்துக்குள்ள போக விடாம 40 வருஷம் தடுத்து விட்டாங்க நாட்கள். அது மாத்திரமல்ல, இந்த கலகக்காரர்கள் பாருங்க வனாந்தரத்துல மரித்து போனார்கள் என்று சத்தியவேதத்துல நான் பார்க்கிறோம். இந்த கலகத்தை ஏற்படுத்தி விட்டாங்களே, அவங்க பூமி 2ஆ பிளந்து அவங்க குடும்பம், அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பாருங்க மண்ணுக்குள்ள பாருங்க போய் புதைந்து போனார்கள் என்பதை பாருங்க பழைய ஏற்பாட்டில் சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கலகக்காரர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. யாரா இருக்கக்கூடாது? கலகக்காரர்களா இருக்க கூடாது. ஆமென். ஆகவே இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். ஆமென். நீங்களா யாருடைய பிள்ளைங்க? அப்ப நீங்க எதுக்கு காரணரா இருக்கணும்? எதுக்கு காரணரா இருக்கக்கூடாது? கலகத்துக்கு காரணரா இருக்கக்கூடாது, சமாதானத்துக்கு காரணராய் இருக்க வேண்டும். பாருங்க பழைய ஏற்பாட்டுல அந்த கோராகின் புத்திரர்கள் பாருங்க மரித்து போனார்கள், வீட்டாரெல்லாம் மரித்து போனார்கள். ஏன்னா எப்பயுமே பாருங்க சபைக்குள்ள கலகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது, சபைக்குள்ள சண்டையில் தூட்டுக்கிட்டே இருக்கிறது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஜனங்களை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறது. கடைசியில் அழிஞ்சே போனாங்க பாருங்க. அருமையானவர்களை கவனியுங்கள், இன்றைக்கும் கூட சில கிறிஸ்தவ விசுவாசிகள் பாதி வயதிலேயே மரித்து போகிறதை, கொஞ்ச வயதிலேயே மரித்து போகிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். அது ஒரு காரணம் என்ன தெரியுமா? சில ஆட்கள் பாருங்க சபைக்கு வர்றதே குறிப்பா பர்டிகுலரா எதையோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு சபைக்குள்ள வந்து கலவரத்தை உண்டாக்கி விட்டு போயிருது. பாஸ்டுக்கும் அந்த சபைக்கு வர அந்த குடும்பத்துக்கு சண்டை இழுத்து விட்டு போயிருது. சபைக்கு வரக்கூடிய அந்த விசுவாசிக்கும் இந்த விசுவாசிக்கும், சபைக்கு வரக்கூடிய அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் லேசா பத்த வச்சுட்டு போயிடுறது, பத்த வச்சுட்டு போயிடுறது. இவங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க, சமாதானமாக தான் இருந்தாங்க. பாவம் அவங்க பாட்டுக்கு தான் வந்தாங்க போனாங்க, பொண்ணு கொடுத்துருக்காங்க, பொண்ணு எடுத்துருக்காங்க, மாப்பிள்ளை கொடுத்தாங்க, பொண்ணு கொடுத்தாங்க, அவங்க பாட்டுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் லேசாக வந்து பற்ற வச்சுட்டு இவங்க வாட்டுக்கு வீட்டில் போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்களா? அடிக்கடி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அநேகர் பாருங்க வாழ வயதிலே மரித்து போகி விடுகிறார்கள். இதெல்லாம் காரணம் என்றே தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சபைக்குள்ளே சமாதானம் பண்ணுகிறவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சபைக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்துகிறவர்களா என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி நாடுங்கள். நம்முடைய தேவன் கலகத்துக்கு காரணம் இல்லை, நம்முடைய தேவன் சமாதானத்துக்கு காரணராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகி நாம் கலகத்துக்கு காரணராக இல்லாமல், சண்டைக்கு காரணராக இல்லாமல், பிரிவினைகளுக்கு காரணராக இல்லாமல் இருக்கிறீங்களா? சமாதானத்துக்கு காரணராக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமென். எல்லா காரணங்களும் சொல்லுவோம். நான் கலகத்துக்கு காரணனாய் இல்லாமல் சமாதானத்துக்கு காரணனாய் இருப்பேன். ஆமென். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு உள்ளே சமாதானமாய் இருங்கள். யாருக்குள்ளே? உங்களுக்குள்ளேனா திருச்சபைக்குள்ளே. இந்த கடிதத்தை தெசலோனிக்கேய விசுவாசிகளுக்கு எழுதுகிறார்.
தெசலோனிக்கிய திருச்சபை மக்களுக்கு எழுதுகிறார். ஆகவே சொல்லுகிறார் அவர், உங்களுக்கு உள்ளே சமாதானமாய் இருங்கள். இன்றைக்கு கர்த்தர் இதே வார்த்தைய, தேவனுடைய வார்த்தை ஆலய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே சமாதானமாய் என்ன செய்யுங்கள், இருங்கள். எல்லாரும் இருக்கிறீங்களா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். ஆமென். கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? சமாதானமாய் இருக்கும்படிக்கே, சமாதானமாய் வாழும்படிக்கே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆகவே திருச்சபைக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உள்ளத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன தீர்மானத்தை எடுக்கணும்? என்னால இந்த சபைக்கு எந்த ஒரு நஷ்டமும் வரவே வராது. என்னால இந்த சபைக்கு எந்த ஒரு இழப்பும் வரவே வராது. என்னால இந்த திருச்சபைக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வரவே வராது. என்னால இந்த திருச்சபைக்குள்ள எந்த ஒரு கலவரமும் வரவே வராது. என்னால இந்த சபைக்குள்ள சமாதானம் உண்டாகுமே தவிர ஒரு நாளும் சண்டையோ சச்சரவோ இழப்போ வரவே வராது. ஆண்டவரே, இந்த சபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த திருச்சபையில நாட்டி இருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, வார்த்தையை போதிக்கக்கூடிய, சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடிய இந்த சபையில வைத்திருக்கிறீரே, அதுவே ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னால ஒரு நாளும் இந்த சபைக்கு நஷ்டமோ இழப்போ பிரச்சனையோ வரவே வராது. கர்த்தாவே, சமாதானத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென். எத்தனை ஆமென் சொல்றீங்க? என்னால இந்த சபைக்கு வரக்கூடிய 2 குடும்பத்துக்கு சண்டை வரவே வராது. என்னால இந்த சபைக்கு வரக்கூடிய 2 கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சண்டை வரவே வராது. சமாதானம் உண்டாகுமே தவிர சண்டை உண்டாகாது. ஆமென். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் வளர்ந்தவர்கள். எல்லாரும் இருக்கிறீங்களா? லோத்து சண்டைக்கு வரைஞ்சு கட்டிக்கு நிற்கிறான். எல்லாரும் இருக்கிறீங்களா? லோத்து சண்டைக்கு வரைஞ்சு கட்டிக்கு நிற்கிறான். இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்துருவோம். நீயா நானான்னு, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா இன்னைக்கு பார்த்துருவோமியா? உன்னையோட நான் குறைச்சாலா அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஆபிரகாம் டோட்டலா ஒதுங்கிட்டான். அப்பா வேணாம், சண்டை போட முடியாது நினைக்கிறீங்களா? ஆபிரகாம் வயசாயிருச்சோ? இவருக்கு ஒருவேளை 85 வயசு 90 வயசு ஆனாலும் கூட இருக்கிறாங்க பாருங்க ஆட்கள் நிறையா. கையை காமிச்சா போட்டு தள்ளிடுவான். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் சண்டை வேணாம். நாம் யார்? சகோதரர்கள். நாம் சகோதரர்கள். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? சண்டை வர்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா பெசால் அப்படியே ஒதுங்கி என்ன செஞ்சிடணும்? பெசாட்டில் ஒதுங்கி என்ன செஞ்சு பெசால் அங்கே போய் உட்காந்து இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. ஆமேனே காணமே. சண்டை வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பெசாட்டில் மன்னிப்பு கேட்டு செஞ்சு ஒதுங்கிடணும். ஏன்னா சமாதானத்தை காத்துக்கிறோம். சமாதானம் இருந்தால் நிம்மதியை தூங்க முடியும், சுகத்தை காத்துக்கிற முடியும், தீர்க்காயுசா வாழ முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தர் நம்மளை எடுத்து சிவர் வளமையா பயன்படுத்தார். ஊற்று அடைபட்டு போய்விடக்கூடாது. ஆமென். ஆகவே திருச்சபைக்குள்ளே சமாதானமா என்ன செய்ய வேண்டும்? ஆள வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதத்திலே யோசேப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு பாருங்க, 16 வயசுல அவன் அடிமையாக பாருங்க விற்கப்படுகிறான். எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். எகிப்து தேசத்துல போய் பாருங்க பலவிதமான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறான். சந்திச்சு பாருங்க அப்படியே போய்கிட்டு இருக்க நாட்கள்ல கர்த்தர் பாருங்க இவனை பாருங்க ஆசீர்வதித்து இவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சித்திக்க பண்ணி பாருங்க கடைசியில அந்த எகிப்து தேசத்தினுடைய பிரதமர் ஆக்கிட்டாரு. என்னவாக்கிட்டாரு? பிரதமர் ஆக்கிட்டாரு. ஜனாதிபதி பார்வோன். ஆனா யாருதான் பிரதமர்? யோசேப்பு. ஜனாதிபதியை விட பிரதமருக்கு தான் பவர் அதிகம். ஃபுல் அத்தாரிட்டி யாருக்கு தான் இருக்குது? பிரதமர் தான் இருக்குது. யோசேப்பு அப்படிப்பட்ட உயர்வு அடைஞ்சிட்டான் 30 வயசுல. உலகம் முழுவதும் பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்துல மரித்து போய் விடக்கூடாது என்பதற்காக யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு 11 பசங்களையும்
போயிட்டு வாங்கப்பா, எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே தானியம் கிடைக்குதான், கோதுமை கிடைக்குதான், ஆளுக்கு ஒரு சாக்கை எடுத்துட்டு போய் என்ன செய்யுங்க, கோதுமை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விடுறாரு. ஆனால் அங்கே உட்காந்துருக்கிற அந்த அதிபதி தாம் கூட பிறந்த சகோதரன் என்பது யாருக்கு தெரியல, இந்த 11 பேருக்கு தெரியல. நம்ம சகோதரன் தான் அங்கே உட்காந்துருக்கிறார் சொல்லி தெரியல. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. யோசேப்புக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு இதெல்லாம் பாருங்க நடந்ததுக்கு பிறகு யோசேப்பு ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, அருமையான வார்த்தை. எப்பயுமே அந்த ஆதியாம பகுதியை, இந்த யோசேப்பு பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆசையாக நான் வாசிப்பேன். இந்த யோசேப்புடைய சம்பவத்தை வாசிக்கும் போகும்போது அப்படியே கண்ணு கலங்கிடும் பாருங்க. அவன் நடந்து கொண்ட விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். யோசேப்பு இந்த 11 சகோதரர்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. இந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 45:24. மேலும் நீங்கள் போகும் வழியிலே என்ன பண்ணிக்கொள்ளாதீர்கள். யோசேப்புக்கு வயசு சின்ன பையன், அவங்கள விட இவெல்லாம் மூத்தவங்க, பெரிய பெரிய பசங்க. பென்னியமின் மாத்திரம்தான் யோசேப்புடைய தம்பி, உன்னை விட 4 வயசுக்கு சின்ன பையன். ஆனா அவன் சொல்றான், வாசிங்க, என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி என்ன செய்தான், அனுப்பினான். யோசேப்பு சொல்றான் பாருங்க, நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள். எப்படி சொல்லுங்க, நீங்க சண்டை பண்ணிக்கிறாதீங்க. சில சமயங்களில் சொல்ல வைக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஊர்ல சமாதானம் பண்ற ஆட்களை விட சண்டை போடுற ஆட்கள் தான் செய்யறாங்க. அதுல சாம்பியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க, கோல்டு மெடல் வாங்குறவங்களா இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் சமாதானமாய் இருக்கும்படிக்கு, சமாதானமாய் வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். ஆமென். ஆகவே யோசேப்பு சொல்றாரு, சகோதரர்களே, உங்களுக்குள்ளே சண்டை பண்ணி கொள்ளாது இருங்கள். ஏன்னா நீங்க எல்லாம் யாரு? சகோதரர்கள். சபைக்குள்ள இருக்கவங்க எல்லாம் யாரு? நம்ம சகோதர சகோதரிகள். ஒரே தகப்பனுடைய ரத்தத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரே தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஆகவே சபையில தேவன் நம்மை நாட்டி இருக்கிறார். பாருங்க, சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, யாருக்குமே நம்ம சண்டை இழுத்து விட்டுற கூடாது. யாருக்குமே என்ன செய்ய, கலவரத்தை உண்டாக்கி விட்டுற கூடாது. சபையில பாத்தீங்கன்னா பொண்ணு கொடுத்துருப்பாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க, பொண்ணு கொடுத்துருப்பாங்க. சபைக்கு வரக்கூடிய இன்னொரு குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, பொண்ணு கொடுத்துருப்பாங்க. அவங்க பொண்ணு எடுத்திருப்பாங்க. 2 பேரும் சம்மந்தக்காரர்கள் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. யார் 2 பேரும்? பொண்ணு கொடுத்தவங்களும் பொண்ணு எடுத்தவங்களும் அவங்க பாட்டுக்கு சமாதானமா சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஆராதனை முடியும் பாருங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே அதுல இந்த பொண்ணு எடுத்தாங்க பாருங்க. அவங்க ஆராதனை முடிஞ்ச உடனே அவசரமா இங்கே ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஆராதனை முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது வேற ஏதோ விசேஷத்துக்கு என்ன செய்வாங்க, போகணும், வேகமாக கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இதை பக்கத்தில் உட்காந்துருக்கிற இன்னொரு சகோதரி என்ன செய்வாங்க, சகோதரன் என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும் போகும்போது பாருங்க, 2 சம்மந்தக்காரரும் இப்படி கிராஸ் பண்ணுவாங்க. பொண்ணு கொடுத்தவங்களும் பொண்ணு எடுத்தவங்களும். பொண்ணு எடுத்தவங்க அவசரமா வேகமா வண்டி எடுத்து அல்லது பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அந்த இடத்துக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. சில சமயம் பார்க்காம கூட என்ன செஞ்சிருவாங்க, வேகமா போயிடுவாங்க. இப்போ பொண்ணு கொடுத்தவங்க அமைதி என்ன செய்வாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்க ஒருத்தவங்க. அங்கேருந்து நேரம் எந்திரிச்சு வருவாங்க. வந்தோடனே என்னவா உங்க சம்மந்தக்காரங்க என்ன கண்டுக்கிறாம சல்லுன்னு போயிட்டாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க. அது வரைக்கும் ஓகே தான். அது வரைக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை விடுவாங்க பாருங்க, அப்படியே 2 குடும்பம் உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் தரிசா போகிற அளவுக்கு அந்த வார்த்தை வந்துடும். என்ன வார்த்தை தெரியுமா, வேற எதுவும்மா, வேற உங்களுக்குள்ள வேற ஒன்றும் பெருசாலும் பேசிடல, பெரிய மோசமான வார்த்தையெல்லாம் என்ன செஞ்சிடல. என்னவா
வேற எதுவுமா உங்களுக்கு அவங்களுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுவாங்க பாருங்க. பத்த வச்சுட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? பத்த வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இவங்க அவங்கள பார்க்குற பார்வையும் அவங்க இவங்கள பார்க்குற பார்வையும் மூட்டி விட்டாங்க பாருங்க. வீட்டில் போய் நல்ல லெக் பீஸ் வச்சு சாப்பிட்டு. இந்த மாதிரி ஆட்கள் தான் சீக்கிரத்தில் மண்டையை போட்டு, சீரியஸாக சொல்கிறேன், சில காரியங்கள்லாம் ஏன் சில கிறிஸ்தவ விசுவாசிகள் சீக்கிரம் மண்டையை போட்டுறாங்க தெரியுமா? அதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க. அது ஒரு காரணம் இதுதான். சமாதானத்தை ஏற்படுத்துறதை விட்டுட்டு என்ன செஞ்சு விட்டுறது? சொல்லுங்க. கலகத்தை ஏற்படுத்தி விட்டுறது, சண்டையை வந்து விட்டுறது. அவங்க பாவம் அவசரத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க வேகமா, அடுத்த வாரம் வந்து நல்லா பேசிக்கிறாங்க. இவங்க சும்மா இருக்க வேண்டியதானே? இவங்க பாட்டுக்கு போக வேண்டியதானே? என்னத்தை ஒரு வார்த்தையை போட்டு விட்டு அடிச்சு நொறுக்கி விட்டு போயிடுது. சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கலகத்துக்கு காரணராய் இருக்கக்கூடாது, நீங்கள் சமாதானத்துக்கு காரணராய் இருங்கள். ஆமென். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிப்போம், அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள, என்னதுங்க? ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி கர்த்தர் செய்திருக்கிறாரு, ஒப்புரவாக்கி இருக்கிறாரு, ராசியாக்கி விட்டிருக்கிறாரு, சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. யாருக்கு? யாருக்கும்? பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் பூலோகத்தில் இருக்கிற மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார்? சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர். நாமள யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆகவே கலவரத்தை உண்டாக்காம, பிரிவினை உண்டாக்காம, சண்டை ஏற்படுத்தி விடாம நம்முடைய ஆண்டவரை போல நாமும் என்ன செய்யணும்? சமாதானத்தை உண்டாக்கி விடணும், இணைச்சு விடணும். புருஷன் மனைவி பிரிஞ்சு கிடக்குறாங்களா? இணைச்சு விடுற வேலையை செய்யணும். ரெண்டு குடும்பம் பிரிஞ்சு கிடக்குதா? இணைச்சு விடுற வேலையை செய்யணும். இல்லையா வாயை மூடிட்டு என்ன செய்யணும்? பேசாட்டில் அமைதியாக இருக்கணும், பேசல ஜெபம் பண்ணிடணும். அதை விட்டு விட்டு என்னாவா அப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க, உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்னாவா, வேற எதுமா, வேற அந்த வார்த்தை அவ்வளோ மோசமான வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தை நல்ல வார்த்தை சில சமயங்கள் ரொம்ப மோசமான வார்த்தை. எங்க யூஸ் பண்ணாமோ அந்த வார்த்தை அங்க என்ன செய்யும்? கரெக்டா யூஸ் பண்ண. வேற எதுவுமா, வேற என்னாவுமா, நான் என்ன செஞ்சு எல்லாமே. அப்போயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, சரி வேற எதுவோ போல, அதனால தான் கண்டுக்கிறாங்க போறாங்க போல. அவங்க அப்பா உண்மையை அவசரத்துல கேட்டுருப்பாங்க. 6 முடிஞ்ச உடனே 10:30 மணிக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமே, வரல, அவங்க கோச்சிக்கிறான்னு ஓடி இருப்பாங்க. இவங்க அதை வேற மாதிரி திருப்பி விட்டுருவாங்க பாருங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பாருங்க மனுஷனாக வந்து கல்வாரி சிலுவையிலே நீசகோலமாய் பாருங்க தொங்கி ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக நம்மையும் பரலோகத்தின் தேவனை இணைத்திருக்கிறார், சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப நாமும் கூட பாருங்க சமாதானத்தை ஏற்படுத்துவர்களாக இருக்க வேண்டுமே தவிர சண்டை ஏற்படுத்துவர்களாக இருக்கக்கூடாது. நாம் சமாதானமாய் இருக்கும்படியா என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் யாவரோடு என்ன செய்யுங்கள்? சமாதானமாயிருங்கள். நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா, சமாதானத்தை ஏற்படுத்துனீங்கன்னா நல்ல தூக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு, நல்ல சுகத்தை உங்களுக்கு தருவாரு கர்த்தர். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சோதரிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுவார். உங்களை வல்லமையா எடுத்து செய்வார், கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். நாம் யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி பிதாவே. இயேசு நாமத்தில் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாள் கால வேளைக்கு ஸ்தோத்திரம்பா. சமாதானமாய் இருக்கும்படிக்கே, சமாதானமாய் வாழும்படிக்கே நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. தகப்பனே, சபைக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். எல்லா பிரிவினைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் எல்லாம் ஒளிந்து போட்டு இயேசு நாமத்தினாலே அதில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். கணவன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, சகோதர சகோதரிகளுக்குள்ளே, மாமனார் மாமியாருக்குள்ளே கர்த்தாவே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானமாய் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தாவே, தீர்க்காயுசாய் வாழ, நிம்மதியாய் தூங்கி எந்திரிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறீரா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை நிரப்புவதாக விதமாய் செய்கிறீரா ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.